ரியாஸ் குட்டி கிச்சன். இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷனல் வீடியோ பார்க்க போறோம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். ரியாஸ் குட்டி கிச்சனோட குட்டி விநாயகரை பார்க்கலாமா? இவர்தான் எங்களோட விநாயகர். விநாயகர் கியூட்டா இருக்கார்ல? இப்ப நம்ம விநாயகருக்கு பிடிச்சதெல்லாம் செய்து படைக்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்ப நம்ம அடுப்பை பத்த வச்சுக்கலாம். கருப்பு சுண்டலை நான் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப நம்ம இத வேக வைக்கலாமா? இப்ப ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். நான் சுண்டலை வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப சுண்டல் வேகட்டும். அதுக்குள்ள வடைக்கு உளுத்த பருப்பு ஊற வச்சுக்கலாம். சுண்டல் குக் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஓகே, சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. கீழே இறக்கி வச்சுக்கலாம். உளுத்த பருப்பு நல்லா ஊறிடுச்சு. ஊற வச்ச உளுத்த பருப்பை மிக்ஸில அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க. இப்போ கடாய் எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகுறதுக்குள்ள நம்ம வடைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில எடுத்து போட்டோம் ஆயில் மேல பட்டுரும். சோ அதனால தான் நான் ஜெல்லி கரண்டில வச்சு போடுறேன். நீங்களும் சேஃபா பண்ணுங்க. வடையை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை தான் செய்ய போறோம். பாத்திரத்துல தண்ணி ஊத்தி ஹீட் பண்ணிக்கலாம். பூரண கொழுக்கட்டை தான் செய்ய போறோம். பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. ஹாட் வாட்டரை ஊத்தி மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சூடு ஆறின பிறகு கையிலேயே பிசைந்துக்கலாம். நல்லா குட்டி குட்டி பால்ஸா பண்ணி தட்டிக்கலாம். நடுவுல பூர்ண கொஞ்சம் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இட்லி தட்டுல வச்சு வேக வச்சுக்கலாம். இதெல்லாம் வீட்ல மம்மி செஞ்சுதான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இப்போ நானே செய்யும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க, பட் சேஃபா பண்ணுங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாய் வச்சு சுண்டலை தாளிச்சுக்கலாம். இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கலாம். சுண்டல்ல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டிஷ்ஷஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சமைச்சதெல்லாம் பிள்ளையாருக்கு வச்சு படைச்சுக்கலாம். இலையை எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சமைச்சதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். வாங்க என் கூடவே சேர்ந்து பூஜை பண்ணலாம். இவங்க எல்லாரும் நம்ம கூட பூஜை பண்ண வந்திருக்காங்க. வாங்க விளக்கேத்தலாம். கற்பக கணபதியே பெளியார் பட்டி ஆள்பவனே, சதுர்த்தி நாயகனே ஸ்ரீ கணேசனே சரணமையா. கற்பகநாதா நமோ நமோ, கணபதி தேவா நமோ நமோ, கஜமுகநாதா நமோ நமோ, காத்துர்வாயே நமோ நமோ. நீங்களும் விநாயகரை நல்லா தொட்டு கும்பிட்டுக்கோங்க. நான் இந்த வீடியோ ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம ரியாஸ் குட்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.